மிக அற்புதமான பதிகம். இந்த பதிகம் நாமெல்லாம் யாராவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கடைசி 4 வரிய பாடினாலே ஞானசம்பந்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிட்டும் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்காக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக இந்த பதிகங்கள் எல்லாம் அடியேனுக்கு ஒரு பெரிய ஆவல் இருந்தது. எப்படியாவது திருத்தல யாத்திரையில தலங்களுக்கெல்லாம் சென்று ஒவ்வொரு தலத்திலேயும் அந்தந்த பதியங்களை நாம் விண்ணப்பம் செய்து வருவது போல இந்த சீர்காழி சென்று அங்கே எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த 71 பதியங்களையும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் கருத்து என்னுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ முறை அந்த தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இத்தனை பதிகங்களும் அங்கு தொடர்ந்து விண்ணப்பம் செய்ய முடியவில்லையே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வருத்தத்தை இறைவன் போக்கும் வண்ணமாக இனி வரக்கூடிய தொடர் சோமவாரத்திலே இந்த 71 பதிகங்களும் 71 பதிகங்களும் அங்கே இருந்து நாம் விண்ணப்பம் செய்வதாக கருதி கொண்டு அந்த தளத்திலே நாம் விண்ணப்பம் செய்தது போல நாம் தொடர்ந்து இங்கே விண்ணப்பம் செய்து நிச்சயமாக அருளை நாம் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அதான் இந்த தலத்திலே சாமி சொல்லுவார். இந்த பாடல்ல, இந்த பதிகத்துல 6வது பாடல்ல எங்கே யாராக பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் என் பெருமாள். நீ சீர்காழியில தான் பாடணும் அப்படின்னு ஒரு சட்டம்லாம் வகுத்துறாத. நீ எங்க பிறந்திருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த இறைவனுடைய ஒரு நினைப்புல நீ எங்க உட்கார்ந்து இந்த பதிகத்தை பாடினாலும் அங்கே அருள் செய்யக்கூடியவன் தான் எங்க பெருமான் அப்படின்னு ஞானசம்பந்தர் இந்த 6வது பாடல்ல நமக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, எந்த நிலையிலேயும் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு இறைவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அந்த அடியாருடைய உள்ளத்திலே என்ன நினைக்கிறார்களோ அந்த ஒரு நினைப்பினை ஈடேற்றி தருவதுதான் இந்த பிரம்மபுரத்து பெருமானுடைய ஒரு அற்புத செயல் என்று திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார். இந்த பதியத்தை எல்லாம் பாடுகிறவர்கள் ஏதோ சாதாரண அடியார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. அவர்களெல்லாம்
இந்த பிறவியிலே இறைவனுடைய போகத்தை அடைவதற்கு புண்ணியம் செய்தவர்கள் என்று இந்த அதிக பாடல்கள்ல நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமாக பாடி காட்டுகிறார். திரு பிரம்மபுரம் என்ற தலைப்பிலே 5 பதிகங்கள் பாடுகிறார் என்று சொன்னோம். அதில் இப்பொழுது 3வது பதிகமாக ஆக்காரம் நவரோஸ் என்கின்ற ராகத்திலே அமைந்த பாடலை இப்பொழுது நாம் விண்ணப்பித்தோம்.